ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். திருக்குறள் பொருட்பால் கல்லாமை என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வி, கல்லாமை இந்த இரண்டு அதிகாரங்களுமே ஒரு தலைவன் அல்லது அரசன் நிச்சயமாக கல்வி கற்றிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்டது. யாரோ ஒருவர் தான் தலைவரா இருக்க முடியும் அப்படி நினைச்சுக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருவரும் அவரவர் சூழ்நிலைகளில் தலைமை பொறுப்புகளை ஏற்கிறோம். மாதிரிகளாக அடுத்த தலைமுறைக்கு நாம் நடந்து கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கல்வி அறிவு என்பது மிக முக்கியம். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆக அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறதுல சாய்ஸ் கிடையாது. திருவள்ளுவர் காலத்துல இப்ப நம்ம படிக்கிற மாதிரி இந்த ஏட்டுக்கல்வி, இந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோமே, இந்த கல்வி முறையை அவர் மனதில் வைத்து சொல்லவில்லை. கல்வி என்பது என்னன்னா, திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது கற்பவை கற்க. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். எது எனக்கு வாழ்க்கையை பற்றி கற்றுத்தருமோ, தர்மம் என்றால் என்ன, அறம், பொருள், இன்பம், வீடு, இதுக்கெல்லாம் என்ன வழி, நான் தர்மமாக எப்படி வாழ வேண்டும், எப்படி தர்மமாக பொருள் ஈட்ட வேண்டும், எப்படி தர்மமாக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், இறைவனை அடைவது எப்படி, இது எல்லாமே சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரம்ங்கிற வார்த்தையே பல பேருக்கு அலர்ஜி. இந்த சாஸ்திரம் எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காது அப்படின்னு. சாஸ்திரம் என்பது கெட்ட வார்த்தை அல்ல. சாஸ்திரம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு நன்மையை உபதேசிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமா? நமக்கு வாழ்க்கைக்கான மேனுவல், டைம் டெஸ்டட் விஸ்டம். காலகாலமாக வேதங்கள் தொடங்கி நம்ம பெரியவங்க அவ்வளவு புஸ்தகங்கள்ல அறிவு செல்வங்களை வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் படிச்சு நம்ம வாழ்க்கையை பற்றி அதை உரசி பார்த்து நம்ம அங்கங்க வாழ்க்கையில குழப்பங்கள் வரும்போது சரி செய்து கொள்கிறோம். இந்த முறையான கல்வி அறிவுக்கு இருக்கிற ஒரு சக்தி இருக்கு பாருங்க. அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அளப்பரியது. ஒரு துறையில நம்ம ரொம்ப நாள் ஒரு துறையில ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய விஷயம். சும்மா நுனிப்புல் மேயற மாதிரி இங்கேயும் அங்கேயும் படிக்கிறது ஒரு பெரிய அறிவு ஆகாது. கன்சிஸ்டன்டா, தொடர்ச்சியாக இந்த கட்டடம் கட்டி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சாஸ்திரம் எடுத்துக்கிட்டோம், ஒரு துறை எடுத்துட்டோம்னா ஆழமா படிக்கிறது. அதுல அதற்கென்று 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், வாழ்நாள் முழுவதையுமே கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு விஷயம் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அது அவர்கள் அதுல ரொம்ப என்ன சொல்றது, மனதை தொடுகின்ற விஷயங்கள் நிச்சயமாக அவர்களால் கடைபிடிக்கப்படும். ஒரு தலைவன் நிச்சயமாக கல்வி கற்றிருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்ப திருவள்ளுவர் கல்லாமையில எதிர்மறையாக இந்த கல்வி அறிவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம 6வது குறள் படிக்கணும்.
திருவள்ளுவர் ஏன் இவ்வளவு கடுமையா சொல்றாரு? இனி வரக்கூடிய உதாரணங்கள்லாம் கூட அவன் வாழறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்வி அறிவு இல்லாதவன் இன்னைக்கு சமூகத்துல நிறைய பாக்குறோம். முறையா படிக்கல, ஈவன் இந்த பள்ளிக்கூட படிப்பையே முறையா படிக்கல, தர்மம் ஒழுக்கம் எதுவுமே தெரியாது. அவர்களெல்லாம் தலைமை பொறுப்புல இருக்கும்போது வாழ்க்கையில் என்னென்ன அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன, மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றனங்கிறத நம்ம நன்றாக பார்க்க முடியும். பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில முறையான கல்வி அறிவு இல்லாதவர்கள் அரசியல் ஆகட்டும் எந்த துறையிலும் அவர்கள் பெரிய பொறுப்புகளை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எதை வச்சு அவங்க ஒரு ஒரு முடிவு எடுப்பாங்க, எதை வச்சு திட்டங்களை தீட்டுவார்கள், என்ன மாதிரி அவங்களுக்கு அறிவு இருக்கும். அதாவது காமராஜரை எதுக்கு எடுத்தாலும் கோட் பண்ணக்கூடாது. காமராஜர் ஒரு எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. காமராஜர் படிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. காமராஜருக்கு தர்மம் என்றால் என்னவென்று தெரியும், ஒழுக்கம் என்றால் என்னவென்று தெரியும். படிக்காத காமராஜர் அவ்வளவு ஒழுக்கமாக இருந்தார். உண்மையிலே இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா தனக்கென்று ஒரு பைசா சேர்த்துக்காம அப்படி ஒரு தலைவராக அவர் வாழ்ந்தார். படிச்சவன் அதை காட்டுல எப்படி அவர் படிக்கலன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவருக்கு தர்மம் தெரிந்திருந்தது, மக்களுடைய பசினா என்னன்னு தெரிஞ்சது, கல்வி அறிவின் அவசியம் காமராஜரோட வேற யாருக்கு தெரிஞ்சது? அப்ப அது நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. காமராஜர் அப்படிங்கிறவர் படிக்கல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிக்கல. நீங்க அவரோட வரலாறு ஆழமாக படித்து பார்த்தால் அவர் எதை படிக்கணுமோ அதை படிச்சிருந்தார். இறைவனை பற்றி நன்றாக அறிந்திருந்தார். கல்விங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல போய் 4 சுவற்றுக்கு நடுவுல வர விஷயம் மட்டுமல்ல. வாழ்க்கை, அதாவது ரொம்ப அதிபுத்திசாலிகள் வாழ்க்கையிலிருந்தே கற்றுக்கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, ராமகிருஷ்ணரை விட ஒரு படிச்ச ஒருத்தரை நீங்க ஆன்மீக உலகத்துல பார்க்கவே முடியாது. ஏன்னா அவரை தேடி தேடி குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாழும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன்னு வேற சொல்றாரு. வேதாந்தம் கற்கிறார், சக்தி உபாசனைகளை கற்கிறார், எல்லா விதமான என்ன சொல்றது ஆன்மீக சாதனைகளுக்கும் குரு வராங்க. அவங்க கிட்ட முறையா கத்துக்கிறார். அதற்கான எல்லா நியமங்களையும் அனுஷ்டானம் செய்கிறார். அதை பற்றி அறிகிறார். இல்லாட்டா ஒரு குருவா இருக்க முடியாது. ஒரு குருன்னு சொன்னா நன்றாக கற்றறிந்தவராக இருக்க வேண்டும், சாஸ்திரங்களின் உட்பொருளை அறிந்தவராக இருக்க வேண்டும். வெறும் இந்த எழுத்தறிவு, இந்த ஏட்டறிவை வச்சு சொல்லக்கூடாது. நன்றாக அவர் எல்லாம் அறிந்திருந்தார். இப்ப இங்க இனி படிக்கக்கூடிய இதுல தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நம்ம ஒருத்தர் படிக்காட்டி என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த கல்வி இல்லாததுனால வாழ்க்கையில பல தவறுகள் நிகழும். நமக்கும் மற்றவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படும், சமூகத்திற்கு கஷ்டம் ஏற்படும். அதை மனசுல வச்சுதான் எல்லாத்தையுமே நீங்க திருக்குறள் முழுக்க பார்த்தா தனி மனித நலனை காட்டிலும் சமூக நலன், அடுத்த தலைமுறையின் நலன், இதை மனதுல வைத்துக் கொண்டுதான் திருவள்ளுவர் பேசுவார். சும்மா அந்த குறுகின சிந்தனையே இருக்காது. ஒருத்தன் படிக்காட்டி என்ன அப்படின்னு அப்படி இல்லை, அவனுக்கே அது கஷ்டம். அவன் தவறான விஷயங்களை தூக்கி செல்வான். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு எப்படி தெரியும்? நமக்கே எல்லாம் தெரிஞ்சிருமா? நம்ம புத்திக்கு என்று வரையறைகள் இருக்கின்றன அல்லவா? இப்ப நம்ம ராமாயணம் படிக்கிறோம்னா அப்ப ராமரை மாதிரி இருக்கணும், ராவணனை மாதிரி இருக்கக்கூடாது, துரியோதனனை மாதிரி இருக்கக்கூடாது, தர்மபுத்திரரை மாதிரி இருக்கணும். நமக்கு ரோல் மாடல் கிடைக்குது. இப்ப ராமாயண மகாபாரதத்தையாவது நல்லா படிக்க வேண்டாமா நம்ம? அதாவது படிக்கிறதுனா வெறும் கதை பகுதியை தெரிந்து கொள்வதல்ல, அதன் நுணுக்கங்கள், நுட்பங்கள், சின்ன 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 விஷயங்கள், இதெல்லாம் பெரியவங்க கிட்ட முறையா நம்ம பாடம் கேட்டாதான் நமக்கு அது பிடிப்படுமே தவிர சும்மா எங்கேயோ ரேண்டமா ஒரு உபன்யாசம் கேட்கறதுனால பெரிய ஒரு இது வராது. முறையாக படிப்பாங்க. ராமாயணமே ஒரு 15 20 வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க, பாகவதம் படிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சாஸ்திரம், ஒரு விஷயம், ஆன்மீகத்துறையிலேயே சொல்றேன். அந்த மாதிரி அந்தந்த துறையில் நம்ம எந்த துறையில நம்ம இருக்கோமோ அதை பற்றிய ஆழமான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த காலத்துல அது சாஸ்திரங்களாக இன்றைக்கும் இருக்கின்றன. அது படிச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அததான் திருவள்ளுவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். 6வது குறள் படிக்கிறான் கல்லாமை அதிகாரத்துல. உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களர் அணையர் கல்லாதவர். உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களர் அணையர் கல்லாதவர். கல்லாதவர், கற்காதவர்கள் உளர் என்னும் மாத்திரையர், பேருக்கு தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்லுக்கு தான் சொல்ல முடியும், இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அல்லால் மற்றவங்களுக்கு அதனால சமூகத்துக்கு என்ன பயன்? அதாவது நம்ம படிச்சாதான் சமூகத்திற்கு நம்ம பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பயவா களர் அணையர், பயவான பயனற்ற களர் நிறத்திற்கு ஒப்பாவர்.
கல்வியினை முறையாக கற்காதவர் வந்து தனக்கும் உலகத்திற்கும் பயன்பட மாட்டார். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருக்கே. இப்ப படிக்காதவங்க என்னமோ எனக்கு எனக்கு படிக்க முடியல, எனக்கு படிக்க வந்து இஷ்டம் இல்ல, அல்லது எனக்கு வரல அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? எனக்கு வந்து எல்லாரும் படிக்கணும்னு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்படி அல்ல. அந்த காலத்தின் திருவள்ளுவர் காலத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா கல்வி என்பது வேறு மாதிரி இருந்தது. இப்படி இருக்கிற மாதிரி இல்ல வந்து. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இப்ப இந்த மெக்காலே சிஸ்டம்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து மேக்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், சோசியல் படிக்கிறோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம். அப்படி அல்ல. அந்த காலத்துல கல்வி என்பதே அவரவர் தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தது, வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தது. ரெண்டு விஷயம். வாழ்க்கை கல்வி, அப்புறம் அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்த கல்வி. இப்படிப்பட்ட கல்விக்கு அவங்க போய் படிச்சாங்க. இதற்காக அவர்கள் நேரம் கொடுத்தார்கள். அப்ப அந்த அந்த ஒரு புரிதல் இருக்கு. வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும். எது அதர்மம், எது தர்மம் என்று தெரியும். அப்புறம் அவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் பெரிய திறமைசாலியா கத்துப்பாங்க. போய் படிப்பாங்க, கஷ்டப்பட்டு கத்துப்பாங்க. விளையாட்டு அல்ல. ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்வது, நம்முடைய தொழிலை எப்படி செய்ய. இப்ப அரசியல்வாதிகள்லாம் வந்து எங்க போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க? ஐஏஎஸ் ஆபீசராவது கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, எக்ஸாம் பாஸ் பண்றாரு. சிவில் சர்வீஸ் எழுதுறது விளையாட்டு கிடையாது. எக்ஸாம் பாஸ் பண்றாரு, ட்ரைனிங் போறாரு, பிரிலிம்ஸ் போறாங்க, இன்டர்வியூ போறாங்க, அவ்வளவு இருக்கு. அரசியல்வாதியாக ஒருவர் வர வேண்டும்னா அவர் என்ன படிக்கிறார்? குறைந்தபட்சம் என்ன படிக்கிறார்? என்ன என்ன பின்புலம் வேண்டும்? ஒரு அரசியல்வாதியா வரதுக்கு அந்த ஃபேமிலியில பிறந்துட்டா மட்டும் போதுமா? ஒரு நல்ல அரசியல் தலைவரா இப்ப நம்ம படிக்க போறோம். அதெல்லாம் திருவள்ளுவர் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்ல போறாரு அடுத்தது. எப்படி படிக்காம ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஆளே படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தலைவன் எப்படி படிப்பறிவு இல்லாதவனா இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அரசியல் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவருக்கு அரசியல்ல தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த அதிகாரம்லாம் அரசியலுக்குள்ளதான் வருது. அரசியல்ல திருவள்ளுவர் சொல்றார் கல்வி ரொம்ப முக்கியம். இப்ப யாரு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு துறை அமைச்சர்களும் அந்த துறை சம்பந்தமா அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? அவங்க கீழே அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அரசியல் தலைவருக்கு என்று என்ன தகுதி தகுதி நம்ம வச்சிருக்கோம்? இதெல்லாம் நம்ம கேட்டு பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும். இவ்வளவு பெரிய மக்களாட்சியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை பற்றி நன்றா இப்ப வந்து ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பெருசா ஒன்னும் படிக்கல. அவர் வந்து ஸ்கூல் கூட சரியா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஆனா ஹோட்டல் தொழில் எப்படி நடத்தணும்னா ரொம்ப நல்லா தெரியும். சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாரு. வாழ்க்கையிலயும் நல்லா நன்றாக வந்து தர்மமாக வாழ்கிறார். குடும்பத்துல எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரு. நிறைய சோசியல் சர்வீஸ் கூட அவர் படிச்சவரு. அவர் ஸ்கூல் வந்து நம்ம சுவாமிஜியே சொல்லுவார், நான் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். சுவாமிஜியோட படிச்சவங்கள நம்ம உலகத்துல பார்க்கவே முடியாது. அவங்க தொழிலை பற்றி என்ன செய்யணுமோ அதுல வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கணும், அதற்காக முயற்சிக்கணும், அதற்காக உழைக்கணும். அந்த அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் அப்படின்னு சொன்னா பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோமே, இந்த பாலிடிக்ஸ்ல ஒருவர் தலைவராக வருவதற்கு எவ்வளவு படிக்கணும்? திருவள்ளுவரோட கருத்து நான் சொல்லல, என்னோட சொந்த கருத்தெல்லாம் இல்ல. இல்லாட்டி திருவள்ளுவர் ஏன் இறைமாட்சிக்கு அப்புறம் கல்வி கல்லாமைன்னு விழுந்து விழுந்து இவ்வளவு விஷயம் அரசனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்? படிக்காத ஒரு முட்டாள் அரசன் எவ்வளவு கஷ்டப்படுத்துவான் மக்களை, யோசிச்சு பாருங்க. அவன் பேருக்கு தான்ப்பா இருக்கான். அவனால மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க தலைவர்ங்கிற விஷயத்துல வச்சு படிச்சு பார்க்கணும். சாதாரண ஒரு காமன் மேனை வச்சுக்க வேண்டாம். இந்த இடத்துல தலைவனை பத்தி தானே பேசுறாருங்க. தலைவன் படிக்கலைன்னா என்ன ஆகும்? ஒரு அரசன் வந்து அறிவு இல்லாதவனாக இருந்தால் அதை விட என்ன கஷ்டம் வந்துட போகுது மக்களுக்கு வந்து. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு ராஜாட்ட போய் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சட்டத்துறையும் அரசியலும் சேமா இருந்தது. ராஜா தான் முடிவு எடுப்பார், தண்டனை கொடுக்கறது என்ன எல்லாம் வந்து. அப்ப வந்து ராஜா வந்து சரியான ஒரு அறிவே இல்லாத ராஜாவா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த மாதிரி கல்வி அறிவும் இல்ல, அவருக்கு வந்து கேள்வி அறிவும் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு அரசன் அமைந்து விட்டால் அந்த மக்கள் படும் பாடு என்ன? இந்த மாதிரி மனசுல வச்சு அவனால பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு வந்து. அதாவது மக்களுக்கு யோசிச்சு எந்த நல்லதும் அவனால பண்ண முடியாது. சுவாமிஜி ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து மக்கள் ஏதாவது தவறு செய்தால் தண்டனை கொடுக்குது, சரிங்களா? தண்டனை கிடைக்குது. ஆனா மக்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு அரசாங்கம் என்ன செய்கிறது? தப்பு பண்ணா தண்டனை. ஆனா நல்லவனா வாழறதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் எல்லாம் வேற எடுத்துட்டோம். திருக்குறள் கூட ஏதோ சும்மா அங்கேயும் இங்கேயும் ரெண்டு ரெண்டு குறள் படிக்கிறோமே தவிர ஆழமாக இந்த தர்மங்களை நாம் படிக்கிறோம்னா இல்ல. ஏன்னா புண்ணிய பாவமே நம்ம கொண்டு வர முடியாது. புண்ணியம் பாவம் நல்லது கெட்டது கடவுள் தண்டிப்பார் இது மாதிரி விஷயங்களே வந்து மதச்சார்பற்ற கல்வி அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது பாவம் செய்ய பயப்படாத ஒரு தலைமுறை, புண்ணியத்தில் ஆசை இல்லாத தலைமுறை என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு மனம் போன போக்கில் வாழ்கின்ற ஒரு தலைமுறை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். கல்வி என்பது எவ்வளவு முக்கியம். கல்வி இப்ப திருவள்ளுவர் சொல்ற கல்வினா திருக்குறளே நம்ம ஒரு கல்வி நூலாக சாஸ்திரமாக கொண்டிருந்தால் புண்ணிய பாவத்துல நம்பிக்கை இல்லாதவன் திருக்குறளை படிக்க முடியாது.
திருக்குறள் முழுக்க புண்ணிய பாபம் இருக்கிறது. ஸ்வர்க்கம், நரகம், புண்ணியம், பாபம், மறுபிறவி திருக்குறள்ல நிறைய இருக்கிறது இந்த கருத்து. நான் வந்து சும்மா இதுவா சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லல, உள்ளதை தான் சொல்கிறேன். என்னால இனஃபா வந்து என்னால சான்றுகள் கொடுக்க முடியும். திருவள்ளுவர் மறுபிறவி கொள்கையை எத்தனை இடத்துல சொல்றார், எத்தனை இடத்துல புண்ணியத்தை பத்தி பேசுறார், எத்தனை இடத்துல பாவத்தை பத்தி பேசுறார், சொர்க்கம், நரகம், கடவுள், ஆன்மா எல்லாம் பேசுறார். ஆக இந்த இந்த அடிப்படை அறிவு இருந்ததுன்னா நம்ம தப்பு செய்ய பயப்படுவோம், வெட்கப்படுவோம், நல்லது செய்ய ஆசைப்படுவோம். இங்குதான் கல்வியின் சாரம். அதாவது ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்லுவோம். அதாவது என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படி, ஆனா கடைசியில் என்ன தெரியுமா, மக்களுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது புண்ணியம், மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது பாவம். அதை மட்டும் புரிஞ்சுக்கும். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷியாமி எதுக்தம் கிரந்த கோட்டிபிகி. ஒரு ஸ்லோகம். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷியாமின்னா அரை ஸ்லோகத்துல சொல்றேன்ப்பா. என்னதுன்னா, கிரந்த கோட்டி கோடிக்கணக்கான நூல்களில் பட்டிருப்பதை அரை ஸ்லோகத்துல சொல்றேன். அதுவே அரை ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. பரோபகார புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம். மற்றவர்களுக்கு உதவி செய்வது அது புண்ணியம், மற்றவர்களை கஷ்டப்படுத்துவது பாப்பம். இதெல்லாம் படிச்சுதானே தெரிஞ்சுக்கிறோம் கடைசியில. ஆக இந்த கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு குறள்லையும் நம்மளோட போக்கஸை விட்டுறக்கூடாது. திருவள்ளுவர் என்ன எப்படி சொல்லிட்டார் அப்படி இல்ல. திருவள்ளுவர் கொண்டு பொழுது போகாம கிரிட்டிசைஸ் பண்ணல. திருவள்ளுவர் இதன் முக்கியத்துவத்தை நன்றாக உணர்ந்து ரொம்ப கருணையோட ஒரு அம்மா மாதிரி கண்டிப்போட பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கணும். அடுத்த குறள். நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவையற்று. நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவையற்று. என்ன குறள்! இந்த குறள் எல்லாம் படிக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு எப்படி சொல்றோங்கிறதுக்கு சரியான டெஸ்ட் இந்த குறள். தமிழையும் கத்துக் கொடுக்க முடியும், திருக்குறளையும் கற்றுத்தர முடியும். நம்ம இந்த மாதிரி திருக்குறளை வந்து முறையா குழந்தைங்களுக்கு கொண்டு போனோம்னா. நுண் அப்படின்னு சொன்னா கூர்மையான, ஆழமான அர்த்தம். நுண்ணுன்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்? கூர்மை, ஆழம். மான் அப்படின்னா மாண்புடைய, சிறப்பு மிக்க. நுழைன்னு சொன்னா பரந்த. புலம்னா அறிவு. நுண்ணுன்னு சொன்னா கூர்மை, ஆழம். மான்னு சொன்னா சிறப்பு மிக்க. நுழைன்னு சொன்னா பறந்து விரிந்த. புலம்னா அறிவு. அறிவு அப்படிங்கறது திருவள்ளுவர் வந்து நுண்மான் நுழை புலம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவுடைய குறியீடு தான் பாத்தீங்கன்னா வேல். வேல் எப்படி இருக்கு? கூர்மையா இருக்கு, அகன்று இருக்கு, ஆழமா இருக்கு, இல்லையா? பறந்து இருக்கு. எல்லா அம்சங்களும் இதுல இருக்கு பாருங்க வேல்ல. அறிவுனா கூர்மையான அறிவா இருக்கணும், ஆழமான அறிவா இருக்கணும், சிறப்பு மிக்க அறிவா இருக்கணும், பரந்த அறிவா இருக்கணும். பரந்த அறிவுனா என்ன? அந்த ஃபீல்டுல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இந்த அறிவு மக்களுக்கு நன்றாக பயன்பட வேண்டும். இல்லாட்டி அது பெரிய அறிவு கிடையாது. நான் வந்து பெருசா நீளமா நகம் வளர்த்து நான் கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்தேன், அதனால மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அறிவு வந்து சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். பரந்த, அதான் நுழைப்புலம். இல்லான் இதெல்லாம் இல்ல, இப்படிப்பட்ட அறிவு இல்ல, அவன் படிக்கல, அதனால அவனுக்கு இந்த அறிவெல்லாம் இல்லாதவனின் எழில் நலம். எழில் நலம் தானே, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? பாக்குறதுக்கு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கான், பார்வைக்கு இன்பம் தரும் அழகானது. எப்படின்னா மண்மான், மண்ணால் சிறப்பாக உருவாக்கப்பட்ட, புனைனா உருவாக்கப்பட்ட பாவை. மண்மான்னா மண்ணால் சிறப்பாக புனை பாவை உருவாக்கப்பட்ட பாவையற்று, பெண் உருவம் போன்றது. மண்ணால சுதையில ஒரு உருவம் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அவ்வளவுதான். இல்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தானா அவன் வந்து சினிமால நடிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்போம். சினிமால நடிக்க கூட ஒரு திறமை வேணும், சும்மா நடிக்க முடியாது. அதுக்கு டான்ஸ் தெரியணும், ஒழுங்கா டயலாக் சொல்ல தெரியணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சும்மா ஒருத்தன் பார்க்க அழகா இருக்கான் அப்படிங்கறது ரீசன்னாலேயே ஒரு ஆள் வந்து எதுலயும் ஷைன் பண்ண முடியாது. அறிவு வேண்டும், கல்வி அறிவு வேண்டும். அதை படிக்கிறாங்களே, போய் ஆக்டிங்னு போய் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க இல்லையா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க, என்னென்னவோ படிக்கிறாங்க. வந்து எப்படி வந்து படிக்கணும், எப்படி வந்து நடிக்கணும், எப்படி டைரக்ட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே போறாங்க. வந்து அந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து அந்த டிஎஃப்டில எல்லாம் போய் படிக்கிறாங்க பாருங்க. நான் இங்க உதாரணத்துக்கு சொன்னேன். இங்க திருவள்ளுவர் சொல்ற வர விஷயம் என்னன்னா, ஒருத்த வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், ஆனா அதனால பிரயோஜனம் இல்லையே. ஒரு பெண் இந்த இடத்துல சொல்லப்படுது, பெண்ணுடைய உருவம், சுதையினால் செய்யப்பட்ட பெண் உருவம். ஒரு பெண்ணுனா அவ அன்பா பேசுவா, அறிவோட இருப்பா, எல்லாருக்கும் எல்லாம் செய்வா. அந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்க அந்த மண் பொம்மை கிட்ட போய் எதிர்பார்க்க முடியும்? பார்க்க அழகா இருக்கு, அவ்வளவுதான், ஷோகேஸ்ல வச்சுக்கலாம். அதுக்கு உயிர் கிடையாது, அது உங்களுடன் பேசாது. மேக்சிமம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதனால் பயன் இல்லை.
அது மாதிரி நம்முடைய அறிவு, அதாவது இந்த மாதிரி அறிவு இல்ல, நல்லா அந்த கல்வியை அடைந்து கல்வியை பெற்று அதனால் நம்ம வந்து கூர்மையான ஆழமான பரந்த சிறப்புமிக்க அறிவை பெறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயனற்றது. இந்த புறத் தோற்றம்லாம் என்ன பண்ணும்? வெளியில பார்க்க அழகா இருக்காங்க, எல்லாருமே 20 வயசுல அழகா தான் இருப்பாங்க, ஆணோ பெண்ணோ. அந்த அழகு குறைந்து விடும். அழகு பாத்தீங்கன்னா வயதாக வயதாக வெளிப்படும். மனசுல இருக்கிற அழகு வெளிப்படும். அந்த அழகு வெளிப்படணும்னா அதற்கு கல்வி அறிவு மிக முக்கியம். நாம் நன்றாக கற்றிருக்க வேண்டும். கற்றதையெல்லாம் நன்றாக வந்து அது வந்து நேசிச்சு ஆசையா படிச்சு அதுல நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செய்து பல விஷயங்களை புரிந்து கொண்டு நம்முடைய அனுபவ அறிவோடு அந்த கல்வி அறிவை சேர்த்து அப்படி ஆகும்போது அந்த அறிவு சமூகத்திற்கு மிக நன்றாக பயன்படும். சமூகத்திற்கு பயன்படுமா, அதுதான் கொஸ்டின். பயன்பாடு இந்த இடத்துல என்னன்னா, பார்க்க சுதையுறவும் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஷோகேஸ்ல வைக்கலாம், எங்கேயாவது பார்க்ல கொண்டு போய் வைக்கலாம், அவ்வளவுதான். இதனால என்ன பயன்? ஒரு பெண்ணிடம் கிடைக்கக்கூடிய பயன் அதுல கிடைக்குமா? அது உயிர் இல்லையே அதுக்கு. அந்த மாதிரி இவனுடைய வாழ்க்கை உயிரற்றதுன்னு சொல்றார் திருவள்ளுவர், பயனற்றது. அடுத்த குறள். நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. இந்த காலத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு குறள். நம்ம எல்லாரும் அனுபவத்துல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தும் குறள். நல்லார் கண் பட்ட வறுமையின். நல்லார்னா நல்ல, இந்த இடத்துல நல்லார்னு சொன்னா நன்றாக கற்றறிந்தவர்னு அர்த்தம். ஒரு நல்லவர், அறிவும் ஒழுக்கமும் நிரம்பியவர், கற்றறிந்தவர்னு வச்சுக்கலாம். பட்ட வறுமை, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அதாவது அவர்கிட்ட பணம் இல்ல, கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி நல்லவர்கள் சான்றோர்களுக்கு வந்து வறுமை வந்து அவங்க பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டாங்க. எல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே, இன்னைக்கு பணம் வரும் நாளைக்கு போகும், அதெல்லாம் மேட்டர் இல்லை, அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். கற்றறிந்த ஒருத்தர் வந்து பணத்துக்கு கஷ்டப்படுறது நம்ம சாதாரண. இந்த இடத்துல ஒரு 100 விஷயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். சாதாரணமா சொல்லுவாங்க, அந்த புலவரிடம் வந்து எப்பயுமே வந்து செல்வம் சேராது, அந்த காலத்துல வந்து சேராது இருப்பது ஆஹ் என்ன சொல்றது, புலமையும் இதுவும் செல்வமும், அதாவது அந்த இடத்துல வந்து பணமும் இதுவும் சேராதுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட நல்ல கல்வி அறிவு இருக்கோ அவங்கள்ட்ட செல்வம் இருக்காது. இது ஒரு தவறான கான்செப்ட். ஏன் சொல்றேன்னா, எங்க கல்வி இருக்கிறதோ அங்க முயற்சி இருக்கும், உழைப்பு இருக்கும். அந்த கல்வி நன்றாக சமூகத்திற்கு பயன்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு செல்வம் வரும். கல்வியும் செல்வமும், அதாவது கலைமகளும் திருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்டி கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க கூடியவர்கள். வித்யா லட்சுமினே சொல்றோம். எங்க கல்வி இருக்கிறதோ அங்க செல்வம் நிச்சயமாக இருக்கும். ஒரு தவறான கருத்து, நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. நம்ம ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கா அப்படின்னா நல்லா ஷைன் பண்றதை பார்க்க தானே செய்யறோம். படிச்சதுனால தானே வாழ்க்கையில முன்னேறாங்க எல்லாரும். பணம் இல்லாம போயிடுச்சா? அப்படி அல்ல. அந்த காலத்துல என்னன்னா, ஏதோ புலவர் என்ன பண்ணுவார், வந்து ராஜாவை பாடுவார், பாடி ராஜா ராஜா அழுதுட்டே ஏதோ பணத்தை கொடுப்பான். அதனால ஏதோ ஒரு யாரோ பாடி வச்சதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த இடத்துல கான்டெக்ட் என்னன்னா, ஒரு நல்லவர், ஒரு நல்ல கற்றறிந்த ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறார், வறுமை வந்துடுச்சு அவருக்கு. ஓகே, அதோட எதை கம்பேர் பண்றார் திருவள்ளுவர்? கல்லார் கண் பட்ட திரு. கல்லார்னா ஒருத்த படிக்கவே இல்லை, நான் உன்கிட்ட கோடி கணக்குல செல்வம் சேர்ந்து விட்டது. அந்த நல்லா படிச்சவங்க கிட்ட வறுமை இருக்கு, படிக்காதவங்க கிட்ட நிறைய செல்வம் சேர்ந்துருச்சு. இது ரெண்டுல எது வந்து உலகத்திற்கு ரொம்ப துன்பம் தரும்னா, படிக்காதவங்க கிட்ட இருக்கிற செல்வம் தான் உலகத்திற்கு நிறைய கெடுதலை உண்டு பண்ணும். அந்த படிச்சவர் இருக்காரு, அவருக்கு வறுமை வந்துன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் வந்து என்ன சொல்றது, அவர் அந்த வறுமையை பொறுத்து கொள்வார். வறுமையில இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அந்த கல்வியை வைத்து என்னென்ன செய்யணுமோ சமூகத்திற்கு நன்மை புரிவதை நிறுத்த மாட்டார். ஆனா இந்த படிக்காத முட்டாள் கிட்ட செல்வம் வந்து சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சமூகத்திற்கு தீங்கு இழைப்பான், தவறான விஷயங்களில் அதை முதலீடு செய்வான். அவன் இன்னும் மேல மேல இன்னும் எத்தனை கோடியா அதை வந்து இது பண்ணலான்னு தான் பாப்பானே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றாது. அந்த காசை வச்சு நல்லது பண்ண அவனுக்கு தோணவே தோணாது. எவ்வளவோ மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட தெருவுல கால்ல செருப்பு இல்லாம போறாங்க, அடுத்த வேளை உணவு இல்லாம இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. இன்னைக்கும் கிராமத்துல அவ்வளோ மைல் நடந்து போய் பஸ் பிடிக்கிறாங்க. அடிப்படை மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா படிக்காத யாரோ ஒரு தலைவன் கோடிக்கணக்கான ரூபாய் காசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க, அதுவும் முதலீடு பண்ணி மாட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப கோர்ட்டு கேஸு, அமலாக்கத்துறை அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கல்லார் கண் கட்பட்ட திரு. இன்னாதே. இன்னாதேனா மக்களுக்கு துன்பம் தருவது. அந்த காசு வேஸ்ட் தானே, மக்களுக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா?
இது அரசாங்க பணமோ கட்சி பணமோ சொந்த பணமோ பணம் கடைசியில் அதனால மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்ததா? நல்ல ஆஸ்பத்திரி கட்டினாங்களா? இன்னைக்கு கூட நம்ம ஊரோட பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் எப்படி இருக்கு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து எப்படி இருக்கு? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அதோடைய தரம் எப்படி இருக்கு? இன்னும் எவ்வளவு தூரம் நல்லா பண்ணலாம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு நாட்டுல வந்து அரசாங்க ஆஸ்பத்திரின்னா அப்படி இருக்குமா? சிங்கப்பூர் முதலிய நாடுகள்ல நான் கம்பேர் பண்ணதுக்காக சொல்ல. நம்ம நாட்டுல எப்ப அப்படி ஆகும்? சாதாரண மனிதனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு டாய்லெட் கூட லக்ஸுரியா தானே இருக்கு. ஒரு நல்ல கிளீனான ஒரு டாய்லெட் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க பணம் கொடுக்கணும். நீங்க எந்த பஸ் ஸ்டாண்டோடைய கழிவறையோ ஏதாவது ஒரு இடம் சுத்தமா இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் ரயில்வேஸ்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. ஆனாலும் நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதனை யோசிச்சோம்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தினால ஏதாவது ஏதாவது உதவி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால திருவள்ளுவர் இட்ஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ். எது வந்து மக்களுக்கு அதிகமா தீங்க கொடுக்கும்னா, இந்த நல்லவன்ட்ட இருக்கிற வறுமை வந்து சமூகத்தை பெருசா பாதிக்காது. அவன் அவனோட அனுபவிச்சுட்டு போயிடுவான். ஆனா அவன் செய்ய வேண்டியதை நிறுத்த மாட்டான். 4 பேருக்கு பாடம் சொல்லணுமா சொல்லிட்டு இருப்பான். ஆனா இந்த கெட்டவன் இருக்கான், படிக்காதவன், கெட்டவன் கூட இல்ல, படிக்காதவன், முட்டாள், இந்த கல்வி அறிவு இல்லாதவன், முறையாக கற்காதவன் இருக்கானே, இவன்ட்ட கோடிக்கணக்கான ரூபாய் செல்வம் சேரும் பொழுது சமூகத்திற்கு தீங்கை விளைவிக்கும். இன்னும் சாராய கடையை நல்லா திறந்து விடுவான், இன்னும் சினிமா தேட்டரை கட்டுவான், அவ்வளவுதான். அதனாலதான் ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார், தைத்திரிய உபனிஷதத்துல வருகிறது, தத்தோமே ஸ்ரீயம் ஆவக. ரொம்ப அழகான இடம். தத்தோமே ஸ்ரீயம் ஆவகன, அதற்கு பிறகு எனக்கு செல்வத்தை தருவாய், அதற்கு பிறகு எனக்கு செல்வத்தை அருள்வாய்னு பிரார்த்தனை. எதற்கு பிறகு அப்படின்னா, எனக்கு நல்ல அறிவு வந்த பிறகு, எனக்கு நல்ல கல்வி அறிவும் பக்குவமும் வந்த பிறகு எனக்கு செல்வத்தை தருவாய் அப்படின்னு அர்த்தம் எழுதணும். ஏன் அப்படின்னா, அமேதசக ஸ்ரீஹி அனர்த்தாயைவ பவதி. கல்வி அறிவு இல்லாதவனுடைய செல்வம் பயனற்றதாகத்தானே போகும். ஹரிசங்கரர். ஆக அறிவும் ஒழுக்கமும் இருக்கிறவனுக்கு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும், ராத்திரி பகல்மா மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு யோசிப்பானே தவிர, அவன் எப்படி இதை சுருட்டலாம், அவனை சேர்ந்தவங்களுக்கு எப்படி பணம் கொடுத்து திரும்ப 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 அவங்க பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், அதுலயே வந்து பணத்தை போட்டு போட்டு கோடிக்கணக்கில் பெருக்கி எத்தனை தலைமுறைகளுக்கு தான் சம்பாதிப்பாங்க. எப்படித்தான் இவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புகிறார்கள், எப்படி ஆட்சி பொறுப்பில் அமர்கிறார்கள், மக்களும் எப்படி இவர்களுக்கு வந்து ஓட்டு போடுகிறார்கள், எல்லாமே ஆச்சரியம். இது நம்ம நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு குறள். நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே இன்னாதே தேற்றேகாரம் வேற. நல்லார் கண்பட்ட திரு, செல்வம் வந்து படிக்காதவங்க கிட்ட மாட்டுச்சுன்னா அவ்வளவுதாங்கிறார் திருவள்ளுவர். அடுத்த குறள், மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. கல்லாதார் கற்காதவர், மேற்பிறந்தார் மேலானதாக கருதப்படும் குடியில் பிறந்தவராக ஆயினும், மேற்பிறந்தார் ஆயினும் இப்ப படிக்கல ஆனா மேல் குடியில பிறந்திருக்கான்னு வச்சுக்கலாம். கீழ்பிறந்தும் கற்றார், கீழானதாக கருதப்படும் குடியில் பிறந்த கற்றவரின் பெருமைக்கு அனைத்து, அனைத்துனா நிகரான பாடு இலர், பெருமை உடையவர் ஆக மாட்டார். அருமையான ஒரு கருத்தை சொல்லிருக்கார். இந்த ஆக்சுவலி இந்த குலம்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்னார் திருவள்ளுவர். பாரதியார் சாரி. இந்த இடத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றார், ஒருத்தர் நல்ல உயர்ந்த ஒரு பெரிய குலம், அந்த காலத்துல வந்து மேற்குலம் கீழ்குலம்லாம் இருக்கே, அந்த மேற்குலத்துல ஒருத்தருக்கு இருக்கான் படிக்கல, ஆனா கீழ்குலத்துல இருக்கான் படிச்சிருக்கான்னா, அந்த கீழ்குலத்தில் இருந்து படிச்சவன் தான் வந்து அவனுக்கு நிகரான பெருமை வந்து அவனுக்கு கிடையாதுங்கிறார். இவன் தான் யாருக்கிடம் கல்வி இருக்கிறதோ அவன் தான் சிறந்தவன். குலம் முக்கியம் அல்ல. இவ்வளவு அழகான விஷயத்த அந்த காலத்துல எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. நாலடியார்ல ஒரு பாடல் இருக்கிறது, நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லளவல்லால் பொருள் இல்லை, தொல் சிறப்பின் ஒன் பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்று இவற்றான் ஆகும் குலம். இது நல்ல குலம் கெட்ட குலம்லாம் சொல்ல வேண்டாம். எந்த குலத்துல வந்து தவம் இருக்கு, கல்வி இருக்கு, ஆழ்வினை முயற்சி இருக்கோ அதுதான்ப்பா சிறந்த குலம். இப்போ நந்தனாரை பத்தி சொல்லுவாங்க, நந்தனாரை போல ஒரு அந்தனர் இந்த நாளில் இல்லையேன்னு பாட்டு வரும். அது மாதிரி குலமெல்லாம் முக்கியம் இல்ல, கல்வி கற்றிருக்கானா, ஒழுக்கம் இருக்கிறதா, கல்வினா என்ன, வாழ்க்கையை பற்றிய தெளிவான பார்வை இருக்கிறதா, தர்மத்தில் அவனுக்கு வந்து நாட்டம் இருக்கிறதா, தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானா, அதர்மத்தை கண்டு அஞ்சி ஓடுகிறானா, அவனுடைய தொழில் அவனுக்கு நல்லா, அவன் தான் நல்லா படிச்சவன். அவன் எந்த குலத்துல பிறந்திருக்காங்கிறது முக்கியம் இல்ல. உபநிஷதங்கள்லாம் கூட வரும், ஒருத்தன் வந்து நல்ல உயர்ந்த அந்தனர் குலத்துல பிறந்திருக்கான்னு சொல்றோம், ஆனா அவன் ஒழுங்காவே வேதம் படிக்கல, இல்ல படிக்க வேண்டியது படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மபந்து அப்படிமா பேருக்கு தான்ப்பா பிராமணன், அவன் வந்து பிராமினே சொல்ல முடியாது அப்படிமோ இல்லையா. இந்த காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த குலத்தில் இருந்தாலும்
கல்வி அறிவு என்பது முக்கியம். இன்னைக்கு அதெல்லாம் ரெலவெண்டா, அந்த பேச்சுக்கே நான் போகல. யாராக இருந்தாலும், நம்ம எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், நம்ம எல்லாரும் உயர்ந்தவர்கள், இறைவனுடைய குழந்தைகள், சமமானவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே சமூகம் மேற்குலம் கீழ் கவர்மெண்ட் தானே வச்சிருக்கு, பிஎஸ்சி எம்பிசி என்னென்னமோ சொல்றாங்களே. அதுல இருந்தாலும் யார் நன்றாக படிச்சிருக்காங்களோ அவங்கதான் பெருமை மிக்கவர்கள்ங்கிற திருவள்ளுவர். அனைத்து இலர் பாடுனா அவங்களுக்கு நிகராக மாட்டார்கள். மேற்குலத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான், ஆனா அவன்கிட்ட கல்வி அறிவு இல்ல. கீழ்குலத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன்கிட்ட கல்வி அறிவு இருக்குன்னா இவன் தான் சிறப்புடையவன். குலம் என்ன சொல்ற, தாழ்த்தப்பட்ட குலமாக கூட இருக்கலாம். ஆனா இதுல படிச்சிருக்கான் இல்லையா, அவன்தான் சிறந்தவன். அவனுடைய பெருமைக்கு அது நிகராகாது. கற்காதவருடைய மேற்குடி பிறப்பு பயனற்றது என்று இக்குறட்பா மூலம் உணர்த்தப்பட்டதுன்னு சுவாமிஜி உரை சொல்றார். கடைசி குறள் படிக்கலாம். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல், இலங்கு நூல்னா சாதாரண நூல்னு சொல்லுவாங்க. இலங்கு நூல் அறிவை வளர்க்கும் நூல்கள்னு அர்த்தம். கற்றாரோடு, கற்றவரோடு, ஏனையவர், ஏனையவர்னா கல்லாதவர், அவரை ஒப்பிட்டா கம்பேர் பண்றார் திருவள்ளுவர். நன்றாக அந்த சிறப்பான அந்த நூலறிவு அதை உடையவர்கள், அப்புறம் படிக்காதவர்கள். மக்கள் விலங்கொடு அணையர், மனிதர்களை விலங்குகளுடன் ஒப்பிடுவதற்கு நிகர்கிறார். என்ன கம்பாரிசன்? படிச்சவன் படிக்காதவன். திருவள்ளுவர் சொல்ற படிச்சவன் படிக்காதவன். படிச்சவன் மனிதனுக்கும், படிக்காதவன் விலங்குக்கும் அப்படி கம்பேர் பண்றாரு. மனிதனை எங்கேயாவது நம்ம விலங்கோட கம்பேர் பண்ணுவோமா? விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா அது புண்ணிய பாவம் என்னன்னு தெரியாது, ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு கடவுள். எல்லாம் அது ஒரு அறிவு கொடுத்திருக்காரு. அதை வச்சு அது பசிச்சதுன்னா அடிச்சு சாப்பிடும். அதுக்கு புண்ணியமோ பாவமோ நம்மள மாதிரி அழகா இல்லைன்ற காம்ப்ளெக்ஸோ எந்த மண்ணாங்கட்டியும் அந்த மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்கள் அது அப்படியே தன்னிச்சையா வெறும்னா என்ன சொல்றது, அது இன்ஸ்டிங், இயல்புணர்ச்சி அதுலதான் இயங்கி கொண்டிருக்கும். ஆனா மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது. அவனால் அன்பு செலுத்த முடியும், அவனால் அறத்தை கடைபிடிக்க முடியும், அவனால் ஓடி ஓடி நல்ல காரியங்களை செய்ய முடியும், அவனால் அவனுடைய பிறவி பயனை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கிற மனித உடம்புல ஒருத்தன் விலங்கு மாதிரி விலங்கு என்ன பண்ணும்? 4 விஷயம்தான் பண்ணும். சாப்பிடும், தூங்கும், பயப்படும், இனப்பெருக்கம் செய்யும். இந்த 4 மட்டும் யார் பண்ணிட்டு இருக்கானோ அவன் விலங்குதான். இப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு. இந்த அறிவை பயன்படுத்துறதுல அந்த கல்வி அறிவை பெறாதவன் விலங்குக்கு நிகர். இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றார், இவனோட மனித பிறவே வேஸ்ட், மனுஷனாவே பிறந்திருக்கலாம், பன்னியா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இடத்துல மிருகங்களை குறைத்து பேசுவது நம் நோக்கம் அல்ல. ஆனா மனித பிறவியோட பாசிபிலிட்டி என்ன, மனித பிறவியின் மாண்பு என்ன, மனித பிறவியில எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு இதுல, அதை பார்க்கணும். ஒரு மனித உடல் நமக்கு எவ்வளவு ரேர், இது கொடுத்திருக்காரே. இதுல கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னதான் ஒரு நாயையோ பூனையோ எரும மாடையோ கொண்டு போய் ஸ்கூல்ல உட்காரச்சா படிக்க முடியுமா? மனிதனால தானே படிக்க முடியும். ஃபேக்கல்ட்டி மனிதனுக்கு தானே இருக்கு. புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. அப்படிப்பட்ட அறிவை பெற்று இவன் படிக்காம இருக்கானே அப்படின்னு வருத்தப்படுறார் திருவள்ளுவர். அவனுக்கு அப்பனா வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்னு தெரியாம போயிடுமே, அவனால முடிவெடுக்க தெரியாம திணறுவானே, அவன் தலைவனானால் மக்கள் கஷ்டப்படுவாங்களே, சமூகம் கஷ்டப்படுமே, உலகத்துக்கு தீங்கு விளையுமே. திங்கிங் பாருங்க. ஒரு நல்ல அரசன் இருந்தால் நாட்டை எப்படி நடத்துவான், ஒரு மோசமான அரசன் இருந்தால் எப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவதிப்படுவார்கள். இதெல்லாம் நம்ம சரித்திரத்துல பார்த்த விஷயங்கள் தானே. ஆக தலைவன் என்பவன் நன்றாக ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா கல்வி அறிவு எப்படி வரும்னா, அதாவது ஒழுக்கம் எப்படி வரும்னா கல்வி அறிவின் மூலமாகத்தான் வரும். நல்லா உயர்ந்த குருமார்கள் அவருக்கு கிடைக்க வேண்டும். அவனை சரியாக அவர்கள் வழி நடத்த வேண்டும். கல்வினா இப்ப சும்மா ஏதோ ஒரு சீடியை போட்டு நம்ம கூகுள்ல படிக்கிற விஷயம் இல்ல. கல்வினாலே அங்க குருன்னு ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். ராமர்னா வசிஷ்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார் நல்லது எது கெட்டது எது எப்ப என்ன பண்ணணும். பரதனுக்கு சொல்வார். எல்லாருக்கும் கைகேயி அதட்டுறாரு. வசிஷ்டரை சாதாரண கேரக்டர் நினைக்க முடியாது. ராமாயணத்துல கைகேய கொஸ்டின் பண்றாரு வசிஷ்டர். தசரதர் இறந்து போய் 10 நாட்கள், கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள், பரதன் திரும்பி வரும் வரை ஆட்சி பொறுப்பு வசிஷ்டரிடம் தான் இருந்தது. அவ்வளவு பவர்ஃபுல். ராஜகுருமார்கள்னா விளையாட்டு இல்லை. அப்ப அவங்க சொல்லுவாங்க, சரியாக இந்த அரசனுக்கு புத்தி சொல்வார்கள். சாஸ்திரப்படி அவங்களா சொல்ல மாட்டாங்க. இது பாருப்பா இப்படிதான்ப்பா சொல்லியிருக்குன்னு சொல்லுவோம். வேதத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. பெரியோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள், ரகு இப்படித்தான் நடந்தார், திலீபன் இப்படித்தான் இருந்தாருன்னு அவர்களுடைய பரம்பரையில வந்த பெரியவர்களை பற்றி சொல்வார்கள். ஆக இன்ஸ்பிரேஷன் பெரியவங்க. அதாவது குருவையும் சாஸ்திரத்தையும் பிரிக்க முடியாதுங்க. கல்வின்னு சொல்லும் போது அங்க உயிருள்ள ஒரு குருவும் பின்னாடி இருக்கார். அவர்கிட்ட இருந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் இதெல்லாம் சரியா கிடைக்காத ஒருத்தன் என்ன பண்ணுவான்? திருதராஷ்டிரன் மாதிரிதான் இருப்பான். பிளைண்ட் போல்டடா
வாழ்க்கையில தான் நினைச்சதே சரின்னு நினைச்சு சுயநலம் மிக்கவனாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மிருகம் மாதிரி, இப்ப திருதராஷ்டிரனோட வாழ்க்கை என்ன வாழ்க்கை, மிருக வாழ்க்கை தானே அது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையினால பல பேருக்கு பயன் ஏற்பட வேண்டும். பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மேக்சிமம் இந்த மனித பிறவியை எப்படி உலகத்திற்கு வழங்குவது அதை பார்க்கணும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு முக்கியம். அப்படி எவ்வளவு ராணுவ வீரர்கள் போய் உயிரே கொடுக்குறாங்க எல்லையில. நான் என்ன பண்ணேன் இந்த நாட்டுக்கு, யோசிக்க வேண்டாமா நம்ம? அப்போ நன்றாக கல்வி அறிவை பெற்று, அப்ப நம்ம எந்த துறையில இருக்கோமோ அந்த துறை சார்ந்த கல்வி, வாழ்க்கையை பற்றிய கல்வி, எது தர்மம் எது அதர்மம், இதெல்லாம் நம்ம கல்வி கற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று திருவள்ளுவர் மிக அழகாக இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். நம்ம திருவள்ளுவர் இப்படிலாம் எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்படின்னு அந்த வருத்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ராங்கா சொல்றது எதுக்குன்னா, நம்ம மனசுல கல்வியின் முக்கியத்துவத்தை ஆழமாக பதிப்பதற்கு மட்டுமே அப்படின்ற திருவள்ளுவரோட உட்கிடக்கையை நம்ம புரிந்து கொண்டு கல்வியை நன்றாக பெறுவோம். கற்ற கல்வியின் வழி நிற்போம். சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், புரிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.